வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நாம் ஒரு மிக முக்கியமான, அதே சமயம் கிரிக்கெட் உலகையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கக்கூடிய ஒரு செய்தியை பற்றி தான் ரொம்ப ஆழமாக பார்க்க போறோம். இந்திய கிரிக்கெட் மற்றும் ஐபிஎல் தொடர்கள் மூலம் நமக்கெல்லாம் ரொம்ப பரிச்சயமான ஒரு இளம் நட்சத்திர வீரர் இப்பொழுது கற்பழிப்பு மற்றும் கொலை மிரட்டல் போன்ற மிக கடுமையான குற்றச்சாட்டுகளின் கீழ் கைது செய்யப்பட்ட நிலையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அந்த வீரர் வேறு யாரும் இல்லை, டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்காக விளையாடி வந்த பெங்கால் விக்கெட் கீப்பர் மற்றும் பேட்ஸ்மேனான 23 வயதான அபிஷேக் போரல் தான். முதல்ல இந்த வழக்கின் தீவிரத்தை புரிந்து கொள்வதற்கு முன்பாக, அபிஷேக் போரல் யார், அவருடைய கிரிக்கெட் பயணம் எப்படிப்பட்டது என்பதை நாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். 2022ஆம் ஆண்டு அண்டர் 19 உலகக்கோப்பை சமயத்திலே இந்திய அணியில் இடம் பிடித்த அபிஷேக் 2023ஆம் ஆண்டு ஐபிஎல் தொடரில் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையை சந்தித்தார். ரிஷப் பண்ட் விபத்தில் சிக்கி விளையாட முடியாத சூழ்நிலையில் அவருக்கு பதிலாக டெல்லி கேபிட்டல்ஸ் அணி நிர்வாகம் அபிஷேக் போரலை தங்களது அணியில் எடுத்தது. ஆரம்பத்தில் சில போட்டிகளில் மட்டும் விளையாடிய அவர் 2024ஆம் ஆண்டு ஐபிஎல் சீசனில் பஞ்சாப் அணிக்கு எதிராக வெறும் 10 பந்துகளில் 32 ரன்கள் குவித்து ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகத்தின் கவனத்தையும் தன் பக்கம் ஈர்த்தார். அந்த சீசனில் 14 போட்டிகளிலும் விளையாடி 327 ரன்களை குவித்தார். இவருடைய அதிரடியான ஆட்டத்தை பார்த்து வியந்து போன டெல்லி அணி 2025ஆம் ஆண்டு ஐபிஎல் தொடருக்காக 4 கோடி ரூபாய் கொடுத்து இவரை ரீடெயின் செய்தது. அது மட்டுமில்லாமல் சமீபத்தில் ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து சென்ற இந்திய ஏ அணியிலும் இவர் இடம் பிடித்திருந்தார். இந்திய அணியின் அடுத்த விக்கெட் கீப்பராக வருவார் என்று பலராலும் கணிக்கப்பட்ட ஒரு திறமையான வீரர்தான் இந்த அபிஷேக் போரல். ஆனால் இவருடைய இந்த பகடான வாழ்க்கைக்கு பின்னால் ஒரு இருண்ட பக்கம் இருந்திருக்கிறது என்பது ஜூன் 23ஆம் தேதிதான் வெளிச்சத்திற்கு வந்தது. கர்நாடகாவைச் சேர்ந்த ஒரு மருத்துவ மாணவி தன்னுடைய தாயாருடன் மேற்கு வங்கத்தில் உள்ள சுக்லி மாவட்டத்தின் மொக்ரா காவல் நிலையத்திற்கு சென்று அபிஷேக் போரல் மீது ஒரு பகீர் புகாரை அளித்தார். அந்த புகாரில் அவர் சொல்லியிருந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் பதற வைக்கும் வகையில்தான் இருந்தது. அந்த மாணவியின் தரப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அவருக்கும் அபிஷேக் போரலுக்கும் கடந்த 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நட்பு மெல்ல மெல்ல காதலாக மாறி கடந்த 3 வருடங்களாக இவர்கள் இருவரும் தீவிரமாக காதலித்து வந்திருக்கிறார்கள். இவர்கள் இருவருடைய காதலுக்கும் 2 தரப்பு வீடுகளிலும் சம்மதம் தெரிவிக்கப்பட்டு திருமண பேச்சுவார்த்தை கூட நடந்திருப்பதாக அந்த மாணவி தன்னுடைய புகாரில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இவர்கள் இருவரும் பலமுறை ஒன்றாக வெளிநாடுகளுக்கு சுற்றுலா சென்று வந்திருக்கிறார்கள். எல்லோரும் சுமூகமாக போய்கொண்டிருந்த நிலையில் கடந்த ஓராண்டாகவே அபிஷேக் போரலின் நடவடிக்கையில் பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அவர் அந்த பெண்ணை விட்டு மெல்ல மெல்ல விலக ஆரம்பித்திருக்கிறார். இதன் உச்சகட்டமாக கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தன்னுடைய வீட்டில் பெற்றோர் இல்லாத சமயத்தில் அபிஷேக் போரல் அந்த மாணவியை சுக்லியில் உள்ள தன்னுடைய அபார்ட்மெண்டிற்கு வரவழைத்து அங்கு வைத்து அவரை கட்டாயப்படுத்தி பாலியல் வன்கொடுமை செய்ததாக மிகப்பெரிய குற்றச்சாட்டை அந்த பெண் முன்வைத்துள்ளார். திருமணம் செய்து கொள்வதாக பொய் வாக்குறுதி அளித்து தன்னை ஏமாற்றி பல முறை அவர் தன்னிடம் உடல் ரீதியான உறவு வைத்து கொண்டார் என்று, ஆனால் இப்பொழுது திருமணம் செய்ய மறுக்கிறார் என்றும் அந்த மாணவி காவல்துறை புகாரில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். இது ஒரு புறம் இருக்க, கடந்த ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி நடந்ததாக அந்த பெண் கூறியுள்ள சம்பவம் இன்னும் கொடூரமானது. அபிஷேக்கை சந்தித்து பேசுவதற்காக அந்த மாணவி டெல்லிக்கு சென்றிருந்த போது அங்கே ஒரு வீட்டில் அவரை அடைத்து வைத்து அவருக்கு எந்தவித உணவும் கொடுக்காமல் கொடூரமாக அடித்து துன்புறுத்தியதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதலால் அந்த பெண் கடுமையாக பாதிக்கப்பட்டு சரியாக நடக்கக்கூட முடியாமல் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெறும் அளவிற்கு அவருடைய நிலை மோசமாகி இருக்கிறது. இந்த கொடூரமான சம்பவங்களுக்கு பிறகு அந்த மாணவி அபிஷேக் போரலிடம் பேசுவதையும் அவரை தொடர்பு கொள்வதையும் முற்றிலுமாக நிறுத்திவிட்டார். ஆனால் அபிஷேக் போரல் இதோடு விடவில்லை. தன்னுடன் மீண்டும் பேச வேண்டும் என்றும் பழக வேண்டும் என்றும் கூறி அந்த பெண்ணுக்கு தொடர்ந்து மிரட்டல் விடுக்க ஆரம்பித்துள்ளார். தொலைபேசி வாயிலாகவும் மெசேஜ்கள் மூலமாகவும் 3ஆம் நபர்களின் மொபைல் எண்களில் இருந்தும், ஏன் தன்னுடைய நண்பர்களின் இன்ஸ்டாகிராம் கணக்குகளில் இருந்தும் கூட தொடர்ந்து அந்த பெண்ணுக்கு கொலை மிரட்டல் வந்திருக்கின்றனர். இதில் மிகவும் அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் என்னவென்றால், அவர்கள் இருவரும் காதலித்த காலத்தில் அந்த பெண்ணுக்கு தெரியாமலேயே அவர்களுடைய அந்தரங்கமான தருணங்களை அபிஷேக் போரல் தன்னுடைய மொபைலிலும் லேப்டாப்பிலும் ரகசியமாக வீடியோ எடுத்தும் புகைப்படங்களாகவும் சேமித்து வைத்துள்ளார். அந்த புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை இணையத்தில் கசிய விட்டு அவமானப்படுத்துவேன் என்று கூறி அவர் அந்த மருத்துவ மாணவியை பிளாக்மெயில் செய்திருக்கிறார். இந்த தொடர் மன உளைச்சல் மற்றும் மிரட்டல்களால் பயந்து போன அந்த மாணவி தான் இறுதியில் வேறு வழியின்றி சட்டத்தின் உதவியை நாடி காவல்துறையில் புகார் அளித்தார். காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்ட போது அபிஷேக் போரல் மீது பாரதி நியாய சன்ஹிதா சட்டத்தின் கீழ் கற்பழிப்பு, கொலை மிரட்டல், ஏமாற்றுதல், தாக்குதல் உள்ளிட்ட 19 கடுமையான பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது.
ஐடி சட்டத்தின் பிரிவுகளும் இதில் சேர்க்கப்பட்டனர். ஆனால் ஜூன் மாதம் புகார் அளிக்கப்பட்டும் காவல்துறை அவர் மீது எந்தவிதமான உடனடி நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. ஒருவேளை அவர் ஒரு பிரபலமான கிரிக்கெட் வீரர் என்பதால் காவல்துறை தயக்கம் காட்டுகிறதோ என்ற சந்தேகம் அந்த மாணவிக்கு எழுந்தது. காவல்துறையின் இந்த காலதாமதத்தால் விரக்தியடைந்த அந்த மருத்துவ மாணவி நேராக கல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடர்ந்தார். இந்த வழக்கில்தான் பல திருப்பங்கள் நடந்தன. கடந்த ஜூலை 14 மற்றும் ஜூலை 21 ஆகிய தேதிகளில் இந்த வழக்கை விசாரித்த கல்கத்தா உயர்நீதிமன்ற நீதிபதி சௌகதா பட்டாச்சார்யா இந்த விஷயத்தை மிக தீவிரமாக எடுத்துக்கொண்டார். புகாரில் உள்ள குற்றச்சாட்டுகள் மிக கடுமையானவை என்பதை உணர்ந்த நீதிமன்றம் உடனடியாக காவல்துறைக்கு ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பித்தது. அபிஷேக் போரோலை உடனடியாக கண்டுபிடித்து கைது செய்ய வேண்டும் என்றும் அவர் வசமுள்ள அனைத்து எலக்ட்ரானிக் சாதனங்கள், அதாவது மொபைல் போன், லேப்டாப், பென்டிரைவ் ஆகிய அனைத்தையும் உடனடியாக பறிமுதல் செய்ய வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டார். ஏனென்றால் அந்த பெண்ணின் அந்தரங்க புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் அந்த சாதனங்களில் இருப்பதாக கூறப்படுவதால் அதை அவர் வேறு யாருக்கும் பகிர்ந்துவிடக் கூடாது என்பதை தடுப்பதற்காகவே இந்த அதிரடி பறிமுதல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. நீதிமன்றத்தில் இந்த கடுமையான உத்தரவை தொடர்ந்துதான் மேற்கு வங்க காவல்துறை சுறுசுறுப்படைந்தது. சுக்லி ரூரல் காவல் கண்காணிப்பாளர் மற்றும் பல மூத்த காவல்துறை அதிகாரிகள் நேரடியாக களமிறங்கினார்கள். ஆனால் சந்தன் நகரில் உள்ள அபிஷேக் போரலின் வீட்டிற்கு சென்று பார்த்தபோது அவர் அங்கு இல்லை, தலைமறைவாகிவிட்டார். பின்னர் தீவிர தேடுதல் வேட்டைக்கு பிறகு கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு கொல்கத்தாவில் உள்ள டம்டம் பகுதியில் அமைந்திருக்கும் இமாமி சிட்டி என்ற சொகுசு குடியிருப்பில் வைத்து காவல்துறையினர் அபிஷேக் போரலை அதிரடியாக கைது செய்தனர். நீதிமன்ற உத்தரவின்படி அவரது வீட்டில் இருந்த பென் டிரைவ் மற்றும் லேப்டாப் உள்ளிட்ட மின்னணு சாதனங்களை காவல்துறை பறிமுதல் செய்துள்ளது. கைது செய்யப்பட்ட அபிஷேக் போரல் உடனடியாக ஒரு அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கு அவருக்கு கட்டாய மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டனர். அதன் பிறகு சிசூரா மாவட்ட நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்பட்டார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி இந்த விவகாரத்தில் இன்னும் பல உண்மைகள் விசாரிக்க வேண்டியிருப்பதை கருத்தில் கொண்டு அபிஷேக் போரலை 3 நாட்கள் போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க உத்தரவிட்டுள்ளது. தற்போது அவர் காவல்துறையின் தொடர் விசாரணையில் இருந்து வருகிறார். இந்த விவகாரத்தை பொறுத்தவரை தொடக்கத்திலிருந்தே அபிஷேக் போரல் இந்த அனைத்து குற்றச்சாட்டுகளையும் முற்றிலுமாக மறுத்து வருகிறார். அந்த மாணவியுடன் தான் பழக்கத்தில் இருந்தது உண்மைதான் என்றும், ஆனால் அந்த பெண்தான் சில கருத்து வேறுபாடுகள் காரணமாக தன்னை விட்டு விலகிச் சென்றார் என்றும் அவர் கூறியுள்ளார். கற்பழிப்பு, தாக்குதல் மற்றும் பிளாக்மெயில் போன்ற எந்த ஒரு தவறான செயலிலும் தான் ஈடுபடவில்லை என்றும் அவர் தரப்பில் தொடர்ந்து விளக்கமளிக்கப்பட்டு வருகிறது. இருப்பினும் அவர் மீது பதியப்பட்டிருக்கும் பிரிவுகள் அனைத்தும் மிகவும் தீவிரமானவை மற்றும் ஜாமீனில் வெளிவர முடியாத கடுமையான பிரிவுகளாகும். தடவியலில் துறை அந்த லேப்டாப் மற்றும் பென்டிரைவ் முழுமையாக ஆய்வு செய்து வருகிறது. அதில் அந்த பெண்ணின் புகைப்படங்கள் இருப்பதோ அல்லது மிரட்டல் விடுத்ததற்கான ஆதாரங்கள் இருப்பதோ நிரூபிக்கப்பட்டால் அபிஷேக் போரல் பல வருடங்கள் சிறை தண்டனை அனுபவிக்க நேரிடும். இந்த ஒரு சம்பவத்தால் இத்தனை வருடங்களாக அவர் கஷ்டப்பட்டு உருவாக்கிய கிரிக்கெட் கெரியர் இப்பொழுது முழுமையாக கேள்விக்குறியாகிவிட்டது. ஒரு திறமையான இளம்பீரனின் வாழ்க்கை எப்படிப்பட்ட மோசமான நிலைமைக்கு வந்திருக்கிறது என்பதை பார்க்கும்போது அதிர்ச்சியாகவும் வேதனையாகவும் இருக்கிறது. காவல்துறையின் விசாரணை மற்றும் நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பில்தான் உண்மையாக என்ன நடந்தது என்பது உலகத்திற்கு தெரிய வரும். அதுவரை பொறுத்திருந்துதான் நாம் பார்க்க வேண்டும்.